ஒரு துளசி செடி தண்ணி குடிக்குதுன்ற வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு 40,000 பேருக்கு மேல லைக் வேற பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னால என்ன சயின்ஸ் இருக்குன்றதை யாரும் போய் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக கமெண்ட் செக்ஷனை அப்படியே நைஸா ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா நாம சொல்லிடுவோம், துளசி செடி மட்டும் தான் அப்படி தண்ணி குடிக்குமா, வேற எந்த செடியும் குடிக்காதான்றதை தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ நான் இருக்கிறது ஒரு ஊசி மிளகா செடி கிட்ட, இது குடிக்குதான்னு பார்ப்போம். நல்லாவே தண்ணி குடிக்குது. இந்த அந்திமல்லி செடியோட இலை குடிக்குதான்னு பார்ப்போமா. இதுவும் நல்லாவே தண்ணி குடிக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், துளசி செடி மட்டும் இல்ல எல்லா இலையும் அப்படி வச்சா தண்ணி குடிக்கும். இது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒண்ணுதான். தண்ணியை ஒரு பாத்திரத்துல நம்ம இப்படி பிடிச்சி வைக்கும் போது அந்த நீரோட மூலக்கூறுகள் ஒன்னு பிடிச்சி ஈர்த்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு கொஹீஷன் அப்படின்ட்டு பேரு. அப்படி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள உள்ள தண்ணீரோட மூலக்கூறுகள் பக்கத்துல பிடிச்சி இழுத்துரும். மேல சர்ஃபேஸ்ல இருக்கு இல்லையா, அந்த நீரோட மூலக்கூறுகள் மேல உள்ள பிடிச்சி இழுக்கிறதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அதனால ஒன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பக்கத்துல உள்ளதோட பிடிச்சி இழுத்துட்டு கீழே உள்ளதோடையும் பிடிச்சி இழுத்து ஒரு ஸ்கின் லேயர் மாதிரி அப்படியே மேல ஃபார்ம் ஆகிடும். இதுக்குதான் சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழு விசை அப்படின்னு பேரு. கொஹீஷனால உருவாகக்கூடிய இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தண்ணீரோட ஒரு தோல் மாதிரியே ஆக்ட் ஆகும். ஸோ பொதுவாகவே இந்த கொஹீஷனால நீர் மூலக்கூறுகள் ஒன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குன்றது புரியுதா? நாம ஒரு இலைய, காஞ்ச இலைய, அதாவது ட்ரையா இருக்கக்கூடிய ஒரு இலையை அப்படியே வைக்கும் போது அது பிடிச்சி இழுக்கல. ஆனா அந்த இலையை நனைச்சிட்டு வைக்கும் போது அதை இந்த ஏற்கனவே அந்த இலையில நீர் மூலக்கூறுகள் இருக்கு, அந்த நீர் மூலக்கூறுகளை ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால இந்த நீர் மூலக்கூறுகள் பிடிச்சி இழுக்கும். மேலதான் பிடிச்சிக்கிறது ஒண்ணும் இல்ல. அப்ப நம்ம வைக்கும் போது அதை பிடிச்சி டக்குன்னு உள்ள இழுக்கும். நீங்க அந்த வீடியோலையும் பாத்தீங்கன்னா தெரியும், துளசி இலையை ஏற்கனவே நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி தண்ணி கிட்ட கொண்டு போவாங்க. ஸோ இதுக்கு காரணம் கொஹீஷன் தான். இதுலேயே போயன்சின்னு ஒன்று இருக்கு, மிதக்கும் தன்மை. தண்ணீர் மேல அந்த தோல் மாதிரியான அமைப்பு தண்ணீரை விட அடர்த்தியான பொருளை கூட, ஆனா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய பொருளை மிதக்க வைக்கும். நாம அதை மிதக்க வச்சு முதல்ல பார்ப்போம். இப்போ நான் இந்த கப்ல ஃபுல்லா தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். இந்த இடம் இப்ப மேற்பரப்பு ஒரு ஸ்கின் மாதிரி செயலாற்றிட்டு இருக்கும் சர்ஃபேஸ் டென்ஷனால. இப்ப பிளேடு இதோ பாருங்க, ஒரு இரும்புன்றது தண்ணியை விட கொஞ்சம் அடர்த்தியான ஒரு பொருள் தான். ஆனா அந்த பிளேடு ரொம்ப மெலிசாவும் பாக்குறதுக்கு நல்ல லைட் வெயிட்டாவும் இருக்கு. அப்படின்றதுனால இதை நான் அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை உடைக்காம அது மேல என்னால வைக்க முடிஞ்சுன்னா மிதக்கும். இப்போ வச்சு பார்ப்போம். பாத்தீங்களா, மிதக்குதா? ஸோ அதனால இரும்புன்றது தண்ணியை விட அடர்த்தி கம்மியான பொருள் அர்த்தம் இல்ல. சர்ஃபேஸ் டென்ஷன் அந்த போயன்சி எஃபெக்டால மேல் நோக்கி ஒரு உந்து விசையை கொடுத்து அதை மிதக்க வச்சிருக்கு. ஆனா இப்ப நான் அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை உடைச்சி பிளேடை உள்ள தள்ளிட்டேன்னா பிளேடு முடிக்கிறோம் பாருங்க. அவ்வளவுதான், சர்ஃபேஸ் டென்ஷன் அந்த மேல உள்ள ஸ்கின்னை தாண்டி உள்ள தள்ளனோட பிளேடு உள்ள போயிடுச்சு பாருங்க. ஸோ இது துளசி இலை மட்டும் இல்ல, எந்த ஒரு இலையும் இல்ல எந்த ஒரு வளையக்கூடிய ஒரு பொருளையும், மெலிசாக்கக்கூடிய ஒரு பொருளையும் தண்ணியில நனைச்சிட்டு வாட்டரோட அந்த சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா அது அப்படிதான் நீரை நோக்கி வளையும்.